ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் நம்ம வேலனுக்கு மறுபடியும் கால் பண்ண இவர் மறுபடியும் எடுக்காமல் போயிட்டாரு. டே, நீ எதுக்குடா ஃபோனை வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. இன்னொரு பக்கம் இவர் வீட்டுக்கு வரலான்னு வீட்டுக்கு வர்றாரு. இங்கே ஒரு பக்கம் நம்ம தேனை எப்படியாவது சம்மதிக்க வச்சிடணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க நம்ம சக்தி. இப்படியே உசுப்பேற்றி விட்டு உடம்ப ரணகலமாக்கிறீங்களேடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு வழியாக பிரெயின் வாஷ் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்தே ஆகணும், இதெல்லாம் சுத்தப்பட்டு வராது, தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. நீ நீதி நேர்மன்னு பார்க்குற, ஓகேப்பா, என்ன கொண்டு போய் அடகு வைக்கிறியப்பா அப்படிங்கிற மாதிரி. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஒரு வழியாக தண்டனையை வாங்கி கொடுத்தலாம் முடிவு பண்ணி கம்ப்ளைண்ட்டையும் கொடுத்துட்டாங்க. இங்கே ஒரு பக்கம் கம்ப்ளைண்ட் கொடுத்து இவ எப்படியும் கூட்டு வருவா சக்தின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவ தான் நீதியின் மறு ரூபமாச்சே, அதனால நம்மளை வச்சு செய்வான்னு சொல்லிட்டு இங்கே ஒரு நாடகத்தை போட்டாங்க. என்னன்னு பார்க்குறீங்களா, நம்ம வேலனை வந்து பகடக்காயா திருப்புறாங்களாமா. டே சகுனி வந்துட்டு அவங்க அப்பாவோட எலும்புல போட்ட மாதிரி நீ பண்ணுற வேலை இருக்கே, ஐயோயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இவர் வந்துட்டு என்ன பண்ணுறாங்களாம், ரெண்டு பேரும் உலகமக நடிகன்களா அயோக்கிய ராஸ்கல்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த ரெண்டு அயோக்கிய ராஸ்களையும் பிடிச்சி உள்ள படுக்க அப்படின்ற மாதிரி இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா. இது தெரியாம நம்ம நடிப்புல ஏமாந்து போனாரே நம்ம வேலைன்னு ஒரு பக்கம். அதாவது அவங்க அம்மா சாகுற மாதிரி போனாங்களாம், இவங்க காப்பாத்துறாங்களாம், கதவை லைட்டா திறந்து வச்சுட்டு உள்ள போய் நின்று தெரியாதா எங்களுக்கு. இது எப்படி இருக்கு தெரியுமா, அவ 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 இந்த டைலாக் தாங்க இவங்களுக்கு. அதாவது இந்த மாதிரி நடிக்க இவங்க நம்பி ஏமாற, என் மருமகளை இப்படி கொடுமைப்படுத்துறான் இவன், இதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், என் மருமகளுக்கு ஏதாவது ஒன்றா நான் தாங்குவானாங்கிறாங்க. அந்த விஷத்தை எடுத்து வாயில ஊற்றி விடு அந்த பிள்ளைக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. தேனு ஒரு பக்கம் வந்துட்டு என் பொண்டாட்டியை போய் நான் கஷ்டப்படுத்திட்டேன்டா, இதுக்கப்புறம் நான் அடிச்சாலும் பிடிச்சாலும் அவதாண்டா பொண்டாட்டின்னு நடிக்கிறான். இதெல்லாம் உண்மை தெரியாமலே இருக்கு. தேனு ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.